ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நம்ம கவனிக்கணும், எது நம்ம இக்னோர் பண்ணணும், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் முழுக்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் நான் லைவில் பேசியிருக்கேன் ராத்திரிக்கு. நம்ம ஒரு டூருக்கு போகிறோம், இல்லை நம்ம ஆஃபீஸ் விஷயமாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம். அந்த டைமில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணுறது கட்டாயம் இருக்குது. அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன் இந்த வீடியோ நான் இப்போ எடுக்கிறேன்னு நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பு பண்ணிருக்கேன். இந்த கோவா ட்ரிப்பில் லாஸ்ட் வீக் 2 வாரத்துக்குமே நான் கோவா போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு 5 நாளைக்காக. அப்போ நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பு யாரும் செய்யக்கூடாதுன்னு அந்த ஒரு கருத்து வச்சு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரை வீடியோ பாருங்கள். நான் ரொம்ப சுருக்கமாக தான் பேசுகிறேன். ஸோ அவ்வளோ போர் அடிக்காது உங்களுக்கு. எந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காது. ஏன்னா நடுவில் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் பேசுகிறேன். ஒரு சில பேர் ஜஸ்ட் கடன்னு பேசுவாங்க. நான் என் ஓன் பர்சனல் எக்ஸாம்பிள். நான் தப்பு பண்ணால் தப்பு பண்ணிருக்கேன், நான் எது கரெக்டாக ஸ்மார்ட் பண்ணுறேன்னு அதுவும் சொல்லுவேன். ஸோ இது என்ன செய்யுதுன்னா மக்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்களும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாம். ப்ளீஸ் கடைசி வரை பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் வாங்க நான் வீடியோக்குள்ளே போய் பேசலாம். எல்லாத்தோட முதல்ல நான் என்ன பேசுகிறேன்னா நம்ம ஒரு அன்வான்ட் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சில பேர் நம்ம 5 நாளைக்கு போகிறோன்னா நம்ம 10 நாள் துணி எடுத்துகிட்டு போவோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் நம்ம பேக்கில் லக்கேஜில் ஃபில் பண்ணது ரொம்ப நல்லது. தென் நம்மளது டிக்கெட் இருக்கும், நம்மளது ஹோட்டல் புக்கிங் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டிக்கெட் நம்ம நம்ம வீட்டில் 4 மெம்பர் இருக்காங்கன்னா அவங்க 4 பேர் மொபைல்லையும் அந்த டிக்கெட்டுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஸ்டார் போட்டு எப்பயும் ஹேண்டியாக வச்சுக்கூட பாருங்கள். தென் நம்ம ஹோட்டல் புக் பண்ணி வச்சுப்போம் பாருங்கள். அந்த ஹோட்டல் புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லார்ட்டையும் இருக்கணும், எல்லார் கையிலையும் இருக்கணும். இது பார்த்துக்கணும். தென் முக்கியமானது இது நாங்கள் தப்பு பண்ண இந்த ட்ரிப்பில் நம்மளுக்கு கார்டு கொடுப்பாங்க பாரு. ஹோட்டலில் போய் என்ட்ரி பண்ண எக்ஸிட் பண்ண அந்த கார்டு எல்லார்ட்டையும் அந்த கார்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நாங்கள் என்ன செஞ்சு தரோமோ, நாங்கள் 3 பேர் ஒரு ரூமில் இருந்தோம். அந்த கார்டு உள்ளே வச்சுட்டு டோர் லாக் பண்ணி வந்துட்டோம். அப்புறம் ரிசப்ஷன்கிட்ட ஃபோன் பண்ணி திருப்பி இன்னொரு கார்டு வாங்கணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்கன்னா யார் ஒருத்தவங்க ரூமுக்குள்ளே இருக்காங்க பாரு, அவங்களது ரெஸ்பான்சிபிள் திருப்பி வரும்போது அந்த கார்டு எடுத்துகிட்டு லாக் பண்ணிட்டு வர்றது அவங்களது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அது இல்லாத நாங்கள் என்ன செஞ்சோம், போயிட்டாங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்க. அவங்க தான் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் டோர் லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ அப்புறம் என்ன, ரிசப்ஷன் ஃபோன் பண்ண, வெளியே நாய் மேலே உட்காந்துக்கணும், அடுத்தவங்க ரூமில் போய் உட்காந்துக்கணும். அப்படிலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இந்த டைமில். ஸோ இப்படி இல்லாமல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் அதில் எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்மளுக்கு தேவையானது. இப்போ நம்ம ஒரு இடத்துல போகணும் நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். அது நம்ம கோகுல்ஸ் வைப்போம், கோகுல்ஸ் போடுவோம், இல்லை கோகுல்ஸ் இல்லாமல் ஃபோட்டோ எடுப்போம். அப்படின்னு இந்த டைமில் என் கோகுல்ஸ் மறந்துட்டேன். நான் வீட்டில் நிறைய பொருள் நான் மறந்துட்டேன். கோகுல்ஸ் மறந்துட்டேன், இந்த ஏர் கிளிப்ஸ் மறந்துட்டேன், சாக்ஸ் மறந்துட்டேன், ஸ்வெட்டர் மறந்துட்டேன். ஏன்னா 2 டயர் ஏசியில் குளிரும், பயங்கரமாக குளிரும்ல. நான் ஸ்வெட்டர் போடுவேன், அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது என்னன்னு தெரியல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்படி செய்யக்கூடாது. நம்ம முதல்ல நம்மள திங்ஸ்லாம் முதல்ல பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கோகுல்ஸ் எடுத்து வச்சுக்கணும், சார்ஜர், மொபைல் சார்ஜர், பவர் பேங்க், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பேக்கில் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல நம்ம வீட்டை விட்டு கிளம்புறது அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர் எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அமைதியாக காமாக உட்கார்ந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டேன். தென் எல்லாம் இருக்குதா இல்லையானா அதான் நம்ம செக் பண்ணிட்டா கிளம்புறது ரொம்ப நல்லது. இது எதுக்கு சொல்கிறேன், இந்த டைம் நான் ஓப்பன் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும். அதுதான் நான் இதில் இவ்வளோ மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன். நான் என்றைக்கும் அப்படி சேர்ந்ததில்லை. ஈவன் நான் என் ஃபேமிலியோடு வேளாங்கண்ணி போவேன், இல்லை ஒரு டூருக்கு நாங்கள் போவோம், கோவா போகிறோம், எங்கேயாவது போனால் நான் எல்லாம் கேர்ஃபுல்லாக செய்வேன். ஆனால் இந்த டைம் நான் ஒரு முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப திட்டு கிடச்சிச்சு. வீட்டில் என் பையன்கிட்ட அப்படியே அந்த ஹஸ்பண்ட்டை ரொம்ப திட்டு கிடச்சிச்சு எனக்கு. எதுக்கு நான் லாஸ்ட் மூமெண்ட் வரை இது ஒர்க் வேலை கான்சன்ட்ரேட் பண்ணேன். வீட்டை விட்டு கிளம்புற 8 மணிக்கு 7:30 மணிக்கு நான் மெயில் அனுப்புகிறேன், 7:30 மணிக்கு பிஎல் செக் பண்ணுறேன், 7:30 மணிக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறேன். நான்
அதெல்லாம் லாஸ்ட் மொமெண்ட்டில் நான் செஞ்சேன். அதுக்காக அது எந்த ஓன் திங்ஸ் நான் மறந்துட்டேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது முக்கியமானது. தென் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வந்து அங்கே இருக்கிறது லோக்கல் ஏரியாவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து இன்கொயரி பண்ணி கூகுள் மேப் பண்ணி எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இப்போ பாருங்கள், இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்ன 10 நாள் இன்னிலிருந்து எண்ணி பார்த்து கரெக்டாக 10 நாள் தான் இருக்குது. நான் 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நான் ஊருக்கு போகிறேன். ஊர்லேருந்து என் தங்கச்சி ஊருக்கு போகிறேன். என் தங்கச்சியோட பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி போகிறேன். மாதிரி எனக்கு வந்து கண்டினியூஸாக என்ன ட்ராவலிங், ஒரு நாள் தங்குற ஒரு ரூமில், இன்னொரு நாள் அந்த ரூம் வந்து இது செக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்படி நான் வந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் வந்து, நம்மளது டிக்கெட், நம்மளது ரூம், ஹோட்டல் புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்மள்ட்ட ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்து நம்மளை வந்து யாரையும் நம்மளை வந்து ஏமாற்றுறது நம்ம வழி கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கிட்ட நம்ம ரொம்ப பார்கெயின் பண்ணி பேசணும். இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறதுக்கு வந்து அவன் வந்து எக்கச்சக்கமான ஆட்டோ ஃபேர் கேட்பான். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நோட் பண்ணி இந்த இடத்துலேருந்து அந்த இடம் போகிறது மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் அக்டோபர் மாதம் எண்டில் வந்து நானும் என் பெரிய பையனும் தமிழ்நாட்டுக்கு போகிறேன். அதுக்கு நான் வந்து எல்லாம் புக் பண்ணிட்டேன். கடைசியில் நினச்சி இது சென்னை சென்ட்ரல்லேருந்து எக்மூர் வந்து நான் எப்படி போவேன், ஆட்டோவில் போனால் எப்படி 200-300 கேட்பேன். நான் வந்து அதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து எக்மூர் வர மெட்ரோவில் போய் சேர்ந்துடலாம். ஜஸ்ட் 20-40 ருபீஸில் போய் சேர்ந்துடும். அதில் தான் 200-300 எதுக்கு ஆட்டோவான்னு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? எந்த இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கூகுள் மேப்பில் போய் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் நிறைய வந்து தப்பு செஞ்சுட்டேன் இந்த டைமில் வந்து. அது தப்பு வந்து யாரும் செய்யக்கூடாதுன்னா ஒரு நோக்கத்தில் தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. என்னுடைய அன்பான வேண்டுகோள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய ரெக்வஸ்ட்டு, என்னை வந்து உங்களது அக்காவா, தங்கச்சிவா, இல்லை கூட பிறந்த பிறப்பா நினச்சிக்கிட்ட வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் கேட்குறேன் எல்லார்ட்டையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.